எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறவங்க மட்டும் பக்கத்தில் கை கொடுக்க பார்ப்போம். மோந்திரமெல்லாம் பத்திரம். சாமியார் வந்தார், மோந்திரம் திருடு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆக பிரியமான பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள் நுழைய இருக்கிறோம் இல்லையா? 2025 நீங்கள்லாம் உயிரோடு இருந்திருக்கிறீங்க. ஆண்டவர் கை தட்டுங்க பார்ப்போம் இல்லையா? யார் நினச்சா நீங்கள்லாம் உயிரோடு இருப்பீங்கன்னு? ஆண்டவர் நினைத்தார், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆக எல்லாரும் நினைக்காதீங்க, நாங்கள் 2 மாதமாக சேர்த்து வச்சுருந்தோம், அதை வச்சுருந்தோம், இதை வச்சுருந்தோம், அதான் வாழ்ந்தோம். அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஏதோ பொழைச்சி போ அப்படின்னு உனக்கு மட்டும் இல்லை எனக்கு கொடுத்தான். அப்போ தானே நீ சந்தோஷப்படுவே. ஆக 2 பேரையும் ஆசீர்வதித்து மாதத்தை முடிச்சிட்டாரு. சரி, ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்துவோம். ஒரு கொஞ்ச நேரம் கண்களை மூடி எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார், எப்படி இந்த மாதத்தை கலக்க போகிறனோ, இந்த புதிய வருடத்தில் எப்படி நடக்க போகிறனோ அப்படின்லாம் ஏங்கி இருந்த காலங்கள் உண்டு. இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்று கலங்கிய நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் வல்லமையாய் கடந்து போக செய்தார். நம்மெல்லாம் அந்த வருஷத்தில் இருப்போமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. இவருடைய கஷ்டத்தில், கண்ணீரில், வேதனையில் யார் இருக்கிறா? யார் இவங்களுக்கு உதவி செய்ய போகிறா? இவெல்லாம் இருப்பாளா, இருக்க மாட்டாளா அப்படின்னு உலகத்தில் நிறைய பேர் உங்களை பார்த்து சிந்தித்திருக்கக்கூடும். நீங்களும் கூட நினச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்த நோய்கள், சோதனைகள், கவலை, கண்ணீர், வறட்சி, விரோதம், குரோதம் இவைகளெல்லாம் உங்களை ஒன்று செய்யாமல் கடந்து போக செய்தார். செங்கடலை கடப்பது இஸ்ராயேல் மக்களுக்கு சுலபமாக இருந்தது. ஆனால் இந்த வாழ்க்கை என்னும் கடலை கடப்பது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆண்டவன் கடந்து போக செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வல்லமையான தகப்பன் நம் கூடவே நடந்து வந்திருக்கிறார். இயேசுவிலே பிரியமான அன்னையினுடைய பக்த பிள்ளைகளே, அடுத்த மாசத்துல கால் எடுத்து வைக்கிற போது இன்னும் சகல பெரிய அதிசயங்கள் நமக்கு நடக்கும் என்று நம்புகிற பிள்ளைகள் கைத்தட்டலாம். கொஞ்சம் அப்படி உடம்ப கிடம்ப ஆட்டி கீட்டி கை தட்டணும். அப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆவது நடிக்கணும். என்ன மனசுக்குள்ள ஒரு திருப்தி, நிறைய பேர் கவனிக்கிறாங்க அப்படின்னு நான் சந்தோஷப்படணும்னா நீங்க கவனிக்கிற மாதிரி தலையாட்டணும், பல்ல காட்டணும். ஆகவே இந்த புதிய மாதம் நமக்கு பிரகாசத்தின் மாதமாக மாறணும். நிறைய பேர் போன மாதம் அது நடக்கலை, இந்த மாதம் நடக்கதாவது பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதற்காக நான் ஜெபிக்கிறேன் விசேஷ விதமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சோகம் இருக்குது, அது போச்சு இது போச்சு. டேய், உயிர் போலல்ல, அமைதியார். அது போச்சு, புள்ள போயிடுச்சு, தனியாக புருஷன் போயிட்டானே, பிள்ளைங்க பேசுறது இல்லையே, கணவன் பேசுறது இல்லையே, மனைவி பேசுறது இல்லையே. யாரும் பேசி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் கையில் ஃபோன் இருக்குல்ல, அதை பேசி லூசு மாதிரி ஏதாவது உணர்கிட்டு இருக்கு. அது ஆண்டவர் அதுக்கு தான் கொடுத்துக்கிறாரு உனக்கு. யாரும் இல்லைன்னா கவலைப்படாதீங்கடி, உன்னை வச்சிருக்கீங்களா கையில், அதை வச்சுக்கிங்க. நீங்களே அடிச்சிங்க ஒரு நம்பரை. எவனா 100க்காவது அடி, 100க்கு அடிச்சா யார் போயிருப்பா? யாராச்சு பேசு. சார் ஒரு கேஸ் சார், என்னம்மா விஷயம்? ஒன்றும் இல்லை சார், வச்சிருங்க, சும்மா பேசணும் போல தோணுச்சு, அவ்வளோதான். அப்படியே 108க்கு அடி. 108 எது? ஆம்புலன்ஸு. ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். அப்போ இப்போ எப்படிமா இருக்கும்? ஒன்றும் இல்லை, வச்சிருங்க. யாருமே உங்களுக்கு கிடைக்கலன்னு வேணிக்கு எனக்கு அடி, நான் எடுக்கவே மாட்டேன். ஆக பிரியமான லைஃப்பை அப்படி ஜாலியாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன முதல் காரியம்னா, கடவுளை மனதில் இருத்துங்கள். அதான் இன்னைக்கு நான் சொல்ல போற செய்தி. மனம் நிறைய இறைவனை உள்ளே வச்சுக்கிட்டு மூடிக்கும். மனசு நிறைய யார் இருக்கணும்? கடவுள். அவ்வளோதான், வேற வழியே இல்லை. உங்க மனசு நிறைய யார் இருக்கா? பொய் மட்டும் சொல்லாது, ஏசுன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, உங்க மனசுல யார் இருக்கா? மனசு நிறைய, என் மனசு நிறைய யாரு? எம்ஐ ராஜா, பாவி மக்கா. யார் உங்க மனசு நிறைஞ்சு இருக்கிறா? யா பொய்ய சொல்ற? பொண்டாட்டி கேட்டுச்சுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகுது. மனசு நிறைய யாருக்கா? யார் யாரையும் வச்சிருக்கிற?
மனசு நிறைய யாரையும் வச்சுக்கூடாது. மனசுன்றது ஒரு ஏக்கர்னு வச்சுக்கோ, ஒரு ஏக்கர். இந்த ஏக்கரில் ஒரு 75 சென்ட், 75 சென்ட்டா அது என்னன்னு தெரியல. இந்த 75 சென்ட்டை ஒரு ஏக்கர் 100 சென்ட்டா, கரெக்டா? பெரிய லேண்ட் லாடுங்க எல்லாமா கரெக்ட் கரெக்ட். 75 சென்ட் யாருக்கு கொடுத்துடணும்? யாருக்கு? கடவுளுக்கு. உங்கள் வீட்டுக்காரனுக்கு ஒரு 5 சென்ட் போயிடுச்சு போட்டோம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு 5 சென்ட், உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு 5 சென்ட் தான். அவங்களுக்கு எத்தனை சென்ட் கொடுப்பேன்? ஏன்னா இப்போ தான் அந்த சொத்து மேலே ரொம்ப ஆசை நிறைய பேருக்கு. இப்போல்ல ஒரு ஏக்கர் வாங்கினண்டி, ஒரு ஃப்ளாட்டு வாங்கினண்டி, 2 ஃப்ளாட்டு வாங்கி போடணுண்டி. 4 வாங்கி போட்டு என்னடி பண்ண போகிற? சாக போகிற, வேறு என்ன பண்ண போகிற நீ? ஒரு வீட்டில் வாழ்ந்தாலும் செத்துருவேன், 4 ஃப்ளாட்டு வாங்கினாலும் ஃப்ளாட்டு, 1 ஏக்கர் வச்சுருந்தாலும் ஃப்ளாட்டு. இதுக்கு வாடகை வீட்டிலே இருந்துட்டு போகலாமே. பிரைஸ் தி லார்ட். தயவு செஞ்சு பிரேயர் முடிச்சு அவன் நாளைக்கே ஆரம்பிச்சு எல்லாத்தையும் விற்று பத்திரத்தை என்கிட்ட கொண்டு வா. அச்சரப்பாக்க சாமியார் கிடையாது, என்கிட்ட கொண்டு வா. அதை நான் பத்திரமா வச்சுட்டு நானும் செத்து போகிறேன். அவ்வளோதான் மக்களே லைஃபு. 75 சென்ட் யாருக்கு தரணும்? மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ? 5 கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளாக இருந்தால் ஒரு 8 சென்ட் வச்சுக்க, பிச்சை தானே போட்டுரு. ஆனால் முக்கால்வாசி யாருக்கு போனோம்? உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லியிருக்கிறேன். மனமெல்லாம் இயேசுநாதர் உன்னால் வச்சுக்க முடியாது, கஷ்டம். 75 சென்ட் கொடுத்தேன்னா இந்த 25 சென்ட்ல இருக்கிறான் பாரு, அவன் தான் உன்னை கொடுமைப்படுத்துவான். இந்த 5 சென்ட் கொடுத்துக்கிறல உங்கள் வீட்டுக்காரன். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு ஆளுக்கு கால் எடுத்துட்டாங்க பொழுது, சர்க்கரையில் காலை எடுத்துட்டாங்க. அவங்க பொண்டாட்டி சமைச்சு கொடுக்க நேரம் ஆயிடுச்சு. கோபம் தாங்க முடியாது இந்த நொண்டி எந்திரிச்சு மனைவி கழுத்தை அறுத்துட்டான். இப்போ பேசிக்கிட்டு தான் வந்தேன். மனைவி செத்து போச்சு, இவரே கழுத்தை அறுத்துக்கிட்டாரு. இவர் பாதி உசுரில் இருக்கிறாரு. இப்போ தாயை கொன்றது தகப்பன், பிள்ளைங்க சேர்ப்பாங்களா? இப்போ இந்த ஆளுக்கு என்னதான் விமோச்சனம்? ஒரு கொஞ்ச நேரம் நிதானமாக இருந்திருந்தாள், அந்த ஒரு 2 நிமிஷம் ஏசப்பான்னு கூப்பிட்டு இருந்தா, அந்த 3 நிமிஷம் ஒரு அருளந்த மரியாதை சொல்லி இருந்தா, இவனும் தப்பித்திருக்கலாம், மனைவியும் தப்பித்திருக்கலாம். இனி இருக்கிற மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. யார் வேணா, எப்படி வேணா, என்ன வேணா, எந்த நேரத்தில் வேணா, எது வேணா பண்ணலாம். எல்லாம் 8 வயசு பையனுடைய பேக்கில் ட்ரக்ஸ் இருக்கு. சாக்லேட்டில் போட்டு விற்கிறான், ஐஸ்கிரீமில் போட்டு விற்கிறான், ஜூஸில் போட்டு விற்கிறான். பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்குறியா, ஸ்கூலில் போய் வாங்கி தின்னு. அது என்ன தின்னுட்டு வருது தெரியுமா? ட்ரக்ஸ். இது எதுவுமே உத்தரவுதான் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுக்கு அவர்களை உன் உள் மனத்துக்கு ஃபுல்லாக நிறைஞ்ச ஒரு மனுஷனாக வாழ வைக்கணும்? உன்னை வாழ வைக்கிறது கடவுள் என்றால், நான் சொல்ல, அவர் தான் சொல்றாரு, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல். கைதட்டிக்கிறோம். அப்புறம் என்ன சொன்னாரு? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய். நான் சொல்ல, அவர் தான் சொன்னார். ஆக ஆற்றில் முக்கியமான இடத்த ஆண்டவர் கொடுக்கணும். கொடுத்தா உனக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றதை நான் சொல்றேன். என்ன கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுத்த ஒரு ஆள் யாருன்னா மாதா. நிறைய பேர் மாதாவுக்கு நன்றி சொல்லணும்னு வந்திருக்க மாட்டீங்க. சாமியார் சொன்ன மாதிரி எப்படி தவக்காலம் ஒரு பிக்னிக்கோ திரியாத்திரை அந்த மாதிரி அமாவாசைன்னா வாடி ஜாலியாக போயிட்டு வரலாம். எங்கே? ஆச்சரப்பாக்கத்துக்கு. நல்லா காலையிலேருந்தே சோத்தை நல்லா எலுமிச்சா, அது யாராவது புளிசோறு எடுத்துகிட்டு வந்தால் கொடுங்க, என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளிசோறு, எலுமிச்சை சோறு, தயிர் சோறு, அந்த தக்காளி சோறு இல்லையா, தின்னாத மாதிரியே பார்க்குறீங்க பாரு. அவளை எல்லாத்தையும் கிண்டு தின்னுட்டு தான் இப்போ நல்லா சமக்கம் உட்காந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் டல் அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உன் வேலையை நீ ஆரம்பிச்சிடுவேன். ஆக பிரியமான பிள்ளைகளே, பைபிள்ல ஒரு சில பேரு அந்த மனசெல்லாம் ஆண்டவருக்கு
அதிகமாக அவர் வாழ கொடுத்தார்கள். சில பேருடைய மனசுல அது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தந்தால் மனம் நிறைவாக இருக்கும். எப்படியெல்லாம் நிறைவாக இருக்குன்னா, நமக்கு இந்த பூனை குறுக்க போனா அபசகுணம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே நான் சொல்றேன், நம்ம வரும்போது இன்னொரு மனுஷன் போனாதான் அது அபசகுணம். இந்த பூனை போச்சோ நரி போச்சோ, நரி மூஞ்சில எல்லாம் முழிச்சுப்பாரு. இருக்குதா நரி? அப்ப வீட்டுக்காரி யாரு? எந்த மூஞ்சில முழிச்சாலும் இந்த மனசுல நிறைவாக கடவுள் இருந்தால் அது ஒன்றை ஒன்றும் செய்யாது. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா மாதா. இந்த மனசுல அந்த கபிரியேல் தூதர் அழகா சொல்லும், அருள் நிறைந்த மரியே வாழ்க. உன் மனசெல்லாம் நிறைந்திருக்கிறதா அருள். அருள் என்றால் கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிரேஸ் என்றால் கடவுள். அந்த மனசெல்லாம் அந்த கடவுளின் அருள் நிறைந்திருந்ததனால் கடைசி வரைக்கும் மாதாவை எவனாலும் அசைக்க முடியவில்லை. கடைசி வரைக்கும் சூசியப்பர் இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? சூசியப்பர் யாரு? என் பெரியப்பாவா? ஒருத்த சொல்லுங்கிறானா, அவன் பெரியப்பா, என் தாத்தா, என் பாட்டா, என் பூட்டான்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு சொல்லுந்தா அப்புறம் உங்க அப்பா அம்மா யாரு? ஆக யார் அந்த சூசியப்பர்? யாரு சூசியப்பர்? என்னையா சொல்லி கொடுத்துக்கிற? எங்கேயா அவன் அலெக்ஸ் ஓட்டானா? இது சூசியப்பர் யாரு? இந்த அம்மாவுடைய புருஷன். மாதாவுடைய கணவர் பெயர் என்ன? நல்ல வேலை இயேசுன்னு சொல்லாம போனீங்க. மக்கா கத்துங்கம்மா. மாதாவுடைய கணவர் யாரு? சூசியப்பர். உங்க வீட்டுக்கார பேராது ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கார பேர் என்னம்மா? அவங்களுக்கு அவன் பேரை வச்சு கேட்டுக்கிட்டு கல்யாணம் தண்ணிக்க மறந்துட்டோம் சாமி. ஒரு பெரியவர் நல்லா ஒரு 70 வயசு இருக்கும் போது பொண்டாட்டிய செல்லோன்னு கூப்பிடுவாராம். செல்லோன்னு கூப்பிடுவாராம். அந்த பாட்டிக்கு கேள்விக்கு ஒரே ஜாலி. என்ன புருஷக்காரர் என்னன்னு கூப்பிடுறாரு? செல்லோன்னு கூப்பிடுறாரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிறான் பேர், அவனை மாதிரி எதிரி இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. அவன் வரான், இந்த வயசுல கூட உங்க மனைவியை நீங்க எப்படி செல்லோன்னு கூப்பிடுறீங்க? அவன் சொல்றான், வெளியில சொல்லாத, அவ பேரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஏன்னா அவருக்கு மறதி அதிகம். மனைவி பேரு அவருக்கு தெரியல. அவ எப்படி மேனேஜ் பண்ணோம்? எப்படி மேனேஜ் பண்ணோம்? நான் அதனால தான் என்ன பண்றது, யார் பேரையும் வச்சு கூட மாட்டேன். அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கிறீங்களா? அம்மா நல்லா இருக்கிறீங்களா? அத்தா நல்லா இருக்கிறியா? முடிஞ்சு போச்சு. பேர் எதுக்கு? ஏதாவது மாற்றி கூப்பிட்டேன்னா பிரச்சனை. ஃபாதருக்கு அந்த பேர் தான் பிடிக்கும், எங்க பேரெல்லாம் வருமா வாயில? இதுக்கெல்லாம் பிரச்சனை தப்பிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அண்ணாச்சி, அக்கா, அப்பா, அம்மா அப்படின்னு செல்லமா கூப்பிட்டுறணும். தாத்தா பாரு என்ன மாதிரி ஐடியா வச்சுக்கிறார் பாரு. குறிப்பிட்ட வயசுல அதுக்கு ஞாபகம் மறதி, பாட்டி பேரை மறந்துருச்சு. கடைசியில் என்ன பண்ணிக்கிறாரு? செல்லோன்னு கூப்பிட்டதுனால பாட்டிக்கு சந்தோஷம். உங்க வீட்டுக்காரவங்களை செல்லம், கண்ணு, மணியன்னு கூப்பிடுறான். என்னய்யா பேர் மறந்துடுச்சா? இல்லை என் பேரை யாருக்காவது வச்சுட்டியா அப்படின்னு கேட்கணும். ஆக அருள் நிறைந்த மரியா மாதா முழுக்க கடவுள். கடைசி வரைக்கும் கணவன் இல்லை. பாதி வருஷம் தான் வந்தார். யாரு? சூசியப்பர் பாதியிலே செத்து போயிட்டார். கடைசி வரைக்கும் இயேசு வருவார்னு பார்த்தா அவரும் வரல, அவரும் செத்து போயிட்டார். அப்ப அந்த பொம்பளை எப்படி வாழ்ந்திருக்கும்? அதுவே பாவம். அதை அடிபட்டு உதப்பட்டு கண்ணீர் சிந்தி வாழ்க்கையில தனிமரமா வாழ்ந்த அந்த அம்மா கிட்ட நீ வந்து ஒரே ரொம்ப கஷ்டப்படுற. மாதா சிரிப்பாங்க, அடி போடி இதெல்லாம் கஷ்டம் வராப்பாரு இவளுக்கெல்லாம். இதுல வேற அங்க உட்காந்து கருணை மழையே மேரி மாதா கண்கள் தருவாயோ, கண்கள் கலங்கும்
இப்படி பேசணுமா? கடைசி வரைக்கும் தனி மனுஷியா இருந்து போறான்னியே, எப்படி அந்த சூத்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடு. எப்படி கடைசி வரைக்கும் ஒரு தனி மனுஷியா இருந்து என் வாழ்க்கையில நான் போராடணும், வாழணும் சொல்லிக் கொடு. அதை கேள், அந்த டெக்னிக்கை கேள். அதை விட்டுவிட்டு அந்த கஷ்டம் முடிச்ச உடனே அடுத்த கஷ்டத்துக்கு வருவேன். ஒரு 5 வருஷம் கணவர் ட்ரபிள் கொடுப்பாரு, 6வது வருஷம் அமாவாசையில் சரியாயிடுவாரு. ஒரு 2 வருஷம் பிள்ளைக்கு குழந்தை இருக்காது, அப்புறம் திருப்பி குழந்தை பிறந்துடும், அப்புறம் திருப்பி அந்த குழந்தைக்கு உடம்பு இருக்காது, திருப்பி வருவேன். நம்மெல்லாம் மொமெண்டரி கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லுவார். சும்மா கடவுளை பயன்படுத்துகிற மக்களாக இருக்கக்கூடாது. தேவைக்கு கடவுள் அல்ல, என் தேவையே கடவுள் தான். பிரைஸ் தி லார்ட். தேவைக்கு கிச்சன் தேவை, அப்புறம் கிச்சன் பொருள்கள் தேவை, காய்கறி தேவை, கணவன் தேவை, மனைவி தேவை. கடவுள் என்பவர் நமது தேவை அல்ல, நமக்கு யூஸ் ஆகிற பொருள் அல்ல, அவர்தான் நமக்கு எல்லாம். அதாவது முதல்ல மையமா வைக்கணும். இது தெரியாம நீ பைபிளை வாசித்து வேஸ்ட். அவர் தான் சொல்லுங்க, என்ன அன்பு செய், முதல்ல என்ன அன்பு செஞ்சுக்கோ. நான் சொல்லமா? அவர் தான் சொன்னுகிறார், முதல்ல என்ன. இதை கரெக்டா செஞ்சது மாதா. கடைசி வரைக்கும் தன்னோடு வாழ செய்தது கடவுளை மரியாள் மட்டும்தான். கடைசி வரைக்கும் கடவுளுக்கு தான் முக்கியத்துவம். நீங்க யாருக்கு அவர் சொன்னார்ல, என்னமோ சொன்னாரு, யாரை ஏதோ மனசுல வச்சுக்கிறீங்களா அதனால கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னார்ல அலெக்ஸ் ஃபாதர் சொன்னாரா? ஏதோ லேசா என் காதில் விழுந்த மாதிரி தெரிஞ்சு. அதனால இவரை மையமா வச்சுக்கோ. பூனை குறுக்க போச்சுன்னா என்ன உடனே என்ன நினைப்போம்? அபசகுணம்னு நினைக்கிறீங்க. சில பேர் பூனையே வளர்க்குறாங்களே, அதுக்கு என்ன சொல்றது? பூனை குறுக்க போனா பிரச்சனைன்றீங்க. சில பேர் பூனையே பெட் அனிமலா வளர்க்குறாங்களே, செல்ல பிராணியா, அது குறுக்க போவாதான், அவர் வாயில போகும். குறுக்க நடுக்குமா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. பூனை ஒரு இடத்துல நிற்காது, அது பாட்டு ஓடிக்கிட்டு தெரியும் இல்லையா? குறுக்க நடுக்குமா போவோம். அப்ப பூனையே வளர்க்குறான், அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேன். இவர் கிளம்புறாரா, பூனை குறுக்க போதான். இதை கடவுளை நினைக்காத ஒரு மூட பயலுக்கு தான் இந்த மாதிரி அறிவு வேலை செய்யும். இருக்கட்டா கடவுளுங்கிறாரா, மனசெல்லாம் அவருங்கிறாரு. பூனை குட்டினடா பண்ணிட்டு போகுது, அது பாட்டு அது ரோட்ல போகுது. நீ வரன்னு தெரிஞ்சா குறுக்க ஓடுது. இந்த புத்தியை மாத்திக்கணும். அப்படிதான் ஒருத்தன் குறுக்க போகுதுன்னு உள்ள போனானா, உள்ள போயிட்டு ஏங்க போன வேகத்தில் உள்ள வந்துட்டீங்க, வெளியே போறோம் பூனை குறுக்க போகுது. அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வெளியே போறேன். நல்ல தண்ணியை குடிச்சிட்டு வெளியே போறான், பூனை அங்க ஸ்கூட்டர்ல மாட்டி செத்துருச்சு. இப்ப யாரு? இப்போ பூனைக்கு பிரச்சனையா இல்லை இவனால பூனைக்கு பிரச்சனையா? சொல்லுங்க பாப்போம், சொல்லு. இவனாலதான் பூனைக்கு பிரச்சனை. பத்தியா, இவன் மூஞ்சில முழிச்சிட்டு போச்சு, பூனை ஸ்கூட்டர்ல மாட்டி செத்து போச்சு. அது யாருக்கிட்ட சொல்லும் பிரச்சனைய? இது சொல்றேன் நானு. இத மனசெல்லாம ஆண்டவனை நிறைவாக வைத்திருந்தாள். நான் சொன்னது 75 சென்ட். அதை மனசுல வச்சுக்கோ. இந்த பாருங்க, காலையில் வீட்டில் போனவொன்னே வீட்டுக்காருக்கு ஏதாவது சொன்னார்னா, இங்கே பார் உனக்கு 5 சென்ட் தான் இடம். யார்கிட்ட சொல்லணும்? இப்போ நான் பூசை முடிச்சு விடிய காலில் வெளியே வரும்போது என்னை பார்த்தா என்ன சொல்லணும்? இங்கே பாரு, நீ ராவு காலத்தில் கத்துற, ராவு காலத்தில் என்ன நீ பிரசங்க வச்சாலும் உனக்கு 5 சென்ட் தான். எங்க? என் மனசில். நீ நிலம் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அட்லீஸ்ட் மனசுலாவது இடம் கொடு. என்ன சொல்லணும்? ஒரு மலையாளமெல்லாம் பேசிட்டு போனாரே, என்ன மனசுல ஆயோ? எப்படி 5 சென்ட் தான்? யாருக்கு? எம்ஐராஜ் கஞ்சூஸ் மார்வாடி கிடையாது ஃபாதர். உங்களுக்கு ஒரு 8 தரன்னு ஏதாவது ஒரு வாயில வந்துச்சா பாரு, நன்றி கெட்ட ஜனம். இதுக்கு போய் அமாவாசைக்கு அமாவாசை வரம்பாரு. உனக்கு வேணும்டா, உனக்கு நல்லா வேணும். ஆக பிரியமான பிள்ளைகளை, எல்லாருக்கும் 5 சென்ட். ஆண்டவருக்கு மட்டும் எத்தனை சென்ட்? இந்த மாதா மனசெல்லாம் ஆண்டவரை வச்சிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்துல அப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு நீ நினைக்கவே கூடாது. என் மனசுக்குள்ள கடவுளுக்கு தான் முதலிடம். புரியுதா?
ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்றீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ண கையை தூக்குற நீ? எத்தனை தடவை? அத்தா 3 தடவையா 4 தடவையா? எத்தனை தடவை சாப்பிட்ற? அது நிறைய தடவை. ஜெபம் பண்றது ஒரு நாளைக்கு வெறும் அமாவாசைக்கு, வெறும் பௌர்ணமிக்கு, வெறும் இந்த தவ காலத்துல பாரு ஆத்தாடி ஆரம்பிச்சிருவானுங்க. ஃபர்ஸ்ட் நாளே ஆரம்பிக்க, நான் பாவி இயேசுவே என் பாவம் மன்னியும், அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை மறந்து வந்தேன். கிறிஸ்தவ நாடகம் அரங்கேறும் நேரம் இந்த 40 நாட்கள் தவக்காலம். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக 40 நாட்கள் தவக்காலம். என்ன நடிப்பு பாரு, அந்த மரியாதை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கு ஒரு காலத்தில் சிலுவை பாதை செஞ்சுக்கிட்டு கிடக்கும். அப்புறம் வேற என்ன சபை இருக்கு? பாலர் சபையா? அதெல்லாம் பால் குடிக்க போவோம். வின்சென்ட் பால் அதெல்லாம் காசு வாங்கத்தான் வரும். வேற இப்பதானடா சாமி மரியாதை சொன்ன உன் காதுல அன்பி அன்பி அன்பி. நான் பாம்பேல பங்கு சாமியாரா இருந்தேன். பாம்பேல நான் தூங்குற நேரம் மதியம் ஒரு 2:30 மணிக்கு தூங்குவேன். இதுங்க ஆரம்பிக்கிறது சிலுவை பாதையே 2:30 மணிக்கு. நல்லா தூங்கிட்டு இருப்பேன். என்னை நேசிக்கின்றாயா. கீழே இறங்கி வந்து சின்ன சாமி கிட்ட பாயை மூட சொல்லினா மண்டையை உடச்சிருவாங்க. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி போடு, மெதுவாக சொல்லு. இந்த குரலை கேட்டாலே எனக்கு 10 நாளைக்கு தூக்கம் வர. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி பாதை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, உன்னை நேசிக்கின்றேன் நான், உன்னை நேசிக்கின்றேன் நான். இதுக்கு இயேசுநாதர் செத்ததே மேலு. இதெல்லாம் இந்த ஆட்டமெல்லாம் ஆரம்பிக்கும் பாரு. நீ பாரு, நீ பாரு. அடுத்தது பாடுவான், பாரு சிலுவையோ என் பாவம் சிலுவையோ நீ சுமந்தது என் பாவம் சிலுவையோ உள்ளம் உடைந்ததோ என் பாவம் சேற்றினான். எங்கடா அந்த சாமியாரு? சிலுப்பாதை முடிஞ்சோடனே வெளியே வந்து கேட்பான், எங்கடா அந்த சாமியாரு? இவன் பான்னா என்ன பால்ல. இதயம் முழுக்க இறைவன் இருந்தால் ஒவ்வொரு நாளுமே சிலுவை பாதை தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் பிரசங்கம் வைக்கும் போது ஒன்றுமே பண்ணல. நான் மாதாவை பார்த்தேன். எப்பவுமே மாதாவை பார்த்து ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவேன். உங்களை மாதிரி நான் மணிக்கணக்காக அங்கே மாதா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரல. இங்கே உட்காந்துக்கிறவங்களாம் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு தானே உட்காந்துக்கிறீங்க. அது முகத்தில் தெரியணும். அத்தா முகத்தில் தெரியணும். ஜெபம் பண்ணுறதெல்லாம் முகத்தில் தெரியணும். நீ பாடுவதையா அந்த முகத்தில் தெரியணும். இங்கே டொக்குனாக்கா இங்கே டொக்கு தான். புரியுதா? இந்த இடம் டொக்காக இருந்தால் இதுவும் பள்ளம் தான். இதை மறைக்கவே முடியாது. என்னதான் மேக்கப் பண்ணாலும் சரி, கரெக்டா சாயந்தரமான மூஞ்ச கழுவி ஆகணும். இல்லைன்னா உங்க வீட்டுக்காரன் எட்டு விடுவான். ஒரு உத கேரமா கண்டதையும் பூசிக்கிட்டு வந்து உட்காந்து. யாராவது ஒரு வீட்டுக்காரர், அம்மா மேக்கப்பை கலைக்காதம்மா, ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டுமா, வாமா வாமா அப்படியே தூங்குமா. எந்த மானங்கட்ட வீட்டுக்காரன் சொல்லுவானா, ஏய் இந்த நாத்தத்தை போய் கழுவிட்டு வா முதல்ல. இப்படி போயிட்டு இங்க இங்க மேக்கப் செட் இங்க இருக்கணும். இதை செய்தவள் மரியாள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை நீ நினைச்சேனா, உன் மனம் நிறைய கடவுளின் பிரசன்னம் இருக்க செய்யணும். அப்படி இருக்க செஞ்சாதான்
நீ அமாவாசை பக்தன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படிதான் மாதா செஞ்சாங்க. நீ மாதாவை வணக்கம் செலுத்துவது முறை என்றால் மரியாள் சொன்னது போல என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் கடவுளை நினைந்து என் உள்ளம் களி கூறுகின்றது. எது கஷ்டம், எது உடனே பாடுறா பாரு அந்த பாட்டை. கர்ப்பவதியாகிறாள், உலகம் காரி துப்புகிறது, உலகம் வேணான்னு சொல்லுது அப்படின்னு கூட மாதா போறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க மேல பொறாமப்படாத ஒரே ஆள் யார் சொல்லுங்க? பெரிய சமூக சீர்திருத்தவாதி. ஒரு பூச்சை கொண்டுட்டு போய் உட்கார்ந்து பாரு. இப்பதான் சொன்ன பூனையை ஒன்றும் பண்ணாதுன்னு, அதுக்குள்ளுக்கு ஒரு பூச்சி சேர்த்து போச்சு பாவம். அதுக்கு எவனாவது கலரை கட்டுங்கடா பாவிகளா. ஆக மரியாள் அந்த தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பை அப்படியே இன்பமாக மாற்றுகிறாள் என்றால், உன் வாழ்வின் கசப்புகளை நீ இன்பமாக மாற்ற வேண்டும் என்றால் ஒரு இன்பம் உன் இதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த இன்பத்திற்கு பெயர் தான் இயேசு, மாதா, பரிசுத்தாவி, பிதா. கைத்தட்டிக்கா. ஆக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உன் கசப்புகள் இனிப்பாக மாறும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க துட்டு பாருங்களா, நிறைய நல்லா காப்பி போட்டு சர்க்கரை நல்லா கொட்டி நல்ல பிரெட்டு ஸ்வீட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போடுறீங்க இல்லையா, இயேசுவும் மாத்திரை தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவும் மாத்திரை தான். இது குணமளிக்கும் மாத்திரை. இதுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது, முழுங்கலாம் கூடாது, அது உள்ள இருந்தாலே போதும். அதுதான் ஆன்டிசெப்டிக் சொல்லுவாங்க இல்லையா. என்னது? பாடி செப்டிக் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு உனக்கு அடிப்பட்டவன ஒரு ஊசி போடுறல்ல, போடாத மாதிரியே பார்க்குது பாரு. ஒரு கண்ணாடி குத்திக்கிச்சு, ஒரு கம்பி குத்திக்கிச்சு அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட போய் அதை சீழ் பிடிக்காம இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுறல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆன்டிசெப்டிக். செப்டிக் ஆகாம, கெட்டு போகாம, நாராம, சீழ் பிடிக்காம இருக்கிறது இந்த ஆன்டிசெப்டிக் எப்பொழுதுமே உள்ளே இருந்தால் நீ நாற்றமே அடிக்க மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். அதனால மாதாவை உலகம் நாற்றம் என்று நினைத்தது ஒரு காலத்தில். கணவனே அறியாமல் கருத்தாங்கினாலும் என்னென்னமா பேசலாம், ஆனா மனசு முழுக்க இருந்தது. அதனாலதான் அவங்களால பாட முடிஞ்சது, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. அதே மாதிரி அந்த எலிசபெத், உன் வாழ்த்துளிகளை என் காதில் கேட்ட மாத்திரத்திலே என் குழந்தை துள்ளியது என்றால் அவளுடைய உள்ளமெல்லாம் இறைவன் நிறைந்திருந்தார் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவேதான் அந்த வயசுல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தேவன் வல்லமை தந்தார். ஆக நான் நினைச்சது நடக்கல அப்படின்னாக்கா நீ கடவுளை ஊறுகாய் போல பயன்படுத்துகிறாய் என்று அர்த்தம் இல்லையா. நல்லா பருப்பு சோறு, சாம்பார், பக்கத்தில் உருளைக்கிழங்கு, இந்த சைடு பீன்ஸு, இந்த சைடு முட்டைக்கோசு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா டேஸ்ட் வருமா? ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அப்படி பக்கத்தில் வச்சுட்டு 2 நக்கு நக்கி பாரு, 2 தட்டு சோறு அப்படியே உள்ளே போயிடும். போமா போவாதா? தவ காலத்தில் இறைச்சி சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பாதி கும்பல் சாம்பாரை வச்சு உருளைக்கிழங்கா நல்லா அப்படி வச்சுக்கிட்டு 2-3 ஊறுகாயை போட்டு 40 நாள் தின்னு தீத்துருவாங்க. நடக்கிறேன்னா பாரு, என் பேரை மாற்றி வை. இதுதான் நீ செய்யற உபவாசம், எனக்கு நல்லா தெரியும். அதுவும் வெள்ளிக்கிழமையில பின்னுவ பாரு, ஒரு பின்னு. ஐயோ அட்டவா, காலையில தலை குளிச்சுட்டு அன்னைக்கு காலையில சாப்பிடாம மத்தியானம் வெப்ப பாரு ஒரு சாம்பாரை. எத்தனை வீட்டில் தின்னு இருக்கிறேன் நான், எத்தனை வீட்டில் தின்னு இருக்கிறேன் அந்த வெள்ளிக்கிழமை சாப்பாடு. இதுக்கு விரதமே தேவையில்லாத, நீ 3 வேளை தின்னுடு. அந்த ஒரு வேளை அடிக்கிற சாப்பாடு ஒரு வாரத்துக்கு அடிச்ச மாதிரி ஆயிடும் உனக்கு. நீ என்ன சொல்ற? மனம் நிறைய கடவுள் இருக்கிறார், வயிறு நிறைய உருளைக்கிழங்கு இருக்கு. ஆக இந்த உலகத்துல நம்ம மேல, மாதா மேல எவனும் பொறாமப்பட முடியல, மாதாவை எவனும் எதிர்க்க முடியவில்லை. மாதா பக்கத்துல யாரும் வர முடியலன்னா she is the fire, நெருப்பு. ஏன்னா உள்ள இருந்தது யாரு? கடவுளின் பிரசன்னம். அதனால தான் நம்ம பாடணும், ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இன்னும் உம்மை
இதே ஒரு சினிமா பாட்டு பாடி இருந்தேன்னா உன் கை என்ன மாதிரி தட்டி இருக்கும். ஆனால் அந்த சாமி பாட்டும் போது அது பாடுனா அது தாளாட்டுற மாதிரியே இருக்க போலுது. இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாடுவானே, ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. தூக்கத்துக்கு எதமா இருக்கும் அந்த பாட்டு இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கூட. ஆக பிரியமான பிள்ளைகளே, சூசையப்பரும் எலிசபெத்தும் மாதாவும் இயேசுவை அணிந்திருந்தார்கள். அவர் இருக்கணும். அப்ப உனக்கு திருஷ்டி வராது, சூனியம் ஒன்றும் பண்ணாது, அடுத்தவன் கண்ணு ஒன்றும் பண்ணாது, அடுத்தவன் திருஷ்டி ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஏன் பலரை பார்த்து பயப்படுற? திருஷ்டி வந்துருமா, இல்லை ஏதாவது கண்ணு வச்சிருவாங்களா, இல்லை சூனியம் வச்சிருவாங்க? வைப்பாங்க. நீ வைக்க வேண்டியதை உள்ள வச்சேன்னா அவன் எது வச்சாலும் ஒன்றும் கிடையாது. கை தட்டிக்கோ. நீ வைக்க வேண்டியதை உள்ள வைக்கலையே, எதுவும் என்ன பண்ணாது. எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா? ஃபாதர், எவன் சூனியம் வச்சாலும், எவன் செய்வனை வச்சாலும், எவன் என்ன பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மட்டும் கை தூக்கு. நீ தட்டிட்டு வேற சைலண்டா கை தூக்குனா தான் நான் மூஞ்சிக்குள்ள பார்க்கலாம் சூனியம் வச்சிருக்குதா இல்லையான்னு. பிரைஸ் தி லார்ட். இது போதும் மக்களே. இன்னைக்கு அமாவாசை ஜெபம் முடிஞ்சுது. ஆமென். ஓகே. அடி பாவிகளா. ஆக இதை மனசுல வச்சுக்கணும். எதுவும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவன் திஷ்டி அவன் பார்த்து எனக்கு என்னடா ஆக போகுது? என்னை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்லுவாரு, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு வந்தீரே, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர். அது பாட்டுக்கிறார். வீட்டுக்காரர் கூட பாரு, இங்க பாரு, இப்படி எல்லாம் போவாத, உன் மேல 10 பேர் கண்ணுப்படும், உன் மேல 10 பேர் கால் படும், கைப்படும். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். கரெக்டா சாலங்க பாரு. அத சொல்ல அந்த தைரியம் வரணையா. நீ என்ன வேணா பேசிக்க, என்னை பத்தி நீ என்ன வேணா பண்ணு, ஒன்னும் அச்சக்க முடியாது, ஆட்ட முடியாது. நம்ம பேஸ் ஃபுல்லா யார் தெரியுமா? ஏசப்பா. நம்ம பேஸ். யோ புருஷா நீ கிடையாது, ஏ புள்ள எருமை நீ கிடையாதுரா, என்னடி கல்யாணம் பண்ணி ஒன்று என் பொண்ணு நீ கிடையாதுடி, எல்லாம் போயிடுவீங்கடி. சிங்கம் அப்படி சிங்கிளா அப்படி இருக்கும், பண்ணி கூட்ட மாதிரி நீங்களாம் போயிட்டீங்க. ஆனால் சிங்கிளா இருக்க காரணம் இதுக்குள்ள இருக்கிறது நான் இல்லை, அவரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லணும். உங்க வீட்டுக்காருக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கணும். அவர் யார்? அந்த ஆள் ஒரு வாரத்தில் பைத்தியம் பிடிச்சி திரிஞ்சு கீழ்பாக்க வந்துடணும். அந்த அவரை கடைசி வரைக்கும் சொல்லாத. மகனை சுத்து, தலை சுத்து, கிறுக்கு மாதிரி சுத்து. நீ யார் அவரு? அவருதான். யார் அவரு? நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் என் வாழ்வும் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேல என்னை ஆசீர்வதிக்கிறீர், என்னை விட்டு கொடுக்காதவர். சோர்ணகட்ட ஜென்மமா இருந்த என்னத்தை எல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் வரணுமே. இயேசுநாதரை பத்தி பேசும்போது, மாதா பத்தி பேசும்போது ஒரு ஃபீலிங்ஸ் வரணும். ஒரு நோயாளி நானே ஃபீலிங்ஸ் ஓடக்கிறேன், நல்லா தின்னுட்டு, நல்லா 70-80 கிலோ இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லாம அப்படியே உட்காந்துனே என்ன அர்த்தம் பாருங்க. 85 கிலோ இருந்த ஆளு 65 தான். எப்படி நடக்கிறோம் பத்தியா? அதான் நீ கண்ணு வச்சா எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு கண்ணு வச்சா ஒன்றும் ஆகாது.
நீ கண்ணி வச்சாலும் ஒன்னாவாது. காரணம் ஃபயர். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்ல, ஹே நீ யாரு கூட வேணா விளையாடு, இந்த நெருப்போட விளையாண்ட நெருப்புடா அப்படின்னு வீட்டில் போய் சொல்லணும். என்னால பிரச்சனை வரணும், டிவோர்ஸ் ஆகணும். ஆக பிரியமான பிள்ளைகளை, நம்மளை போல நிறைய பேர் பொறாமப்படுவான், நிறைய பேர் கண்ணு வைப்பான். இப்போ நீ ஒரு புது கார் வாங்கினான்னு வச்சுக்க, ஒரு புது காரு, பக்கத்து வீட்டுக்காரன் முதல்ல கேட்பான், என்னண்ணா புது கார் வாங்கிட்டீங்களா? ஆமாப்பா புதுசுப்பா, ஒரு டிசைர் இருந்துச்சுப்பா, ஒரு கார் வாங்கினேன்னு, அதான்ப்பா டிசைர் கார் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆஹா நான் செகண்ட் ஹேண்டுன்னு நினச்சேன், ஃபர்ஸ்ட் ஹேண்டோ? ஆமாம் பஸ் ஸ்டாண்டு. சரி வாய முடுறா, இப்போதான் காசை கொடுத்து வண்டியை வாங்கிட்டு வந்துக்கிறேன். அதில் இன்னொருத்தன் கேட்பான், கலர் நல்லா இல்லையே, பக்கத்தில் சொல்லுவான் கலர் நல்லா இல்லையே. இன்னொருத்த சொல்லுவான், அதில் ஏர் பேக் இருக்கா? டிசைருக்குள்ள என்ன ஏர் பேக்கு? அவன் சொல்லுவா இல்லை. அப்போ ஆக்சிடென்ட் ஆனால் செத்துருவியே, போட்டான்ல ஒரு போடு. நீ வாங்கின அன்னைக்கே உனக்கு சங்கு ஊதுறான் பாரு. இதான் மனுஷன், இதான் மனுஷன். ஆனா அந்த டிசைருக்கு காரை கொடுத்தது யாரு? நெருப்புடா. அந்த காரை கொடுத்தது யாரு? கடவுள். ஆனா அதுக்கு பேச்செல்லாம் பாரு எப்படி வருது பாரு. இன்னைக்கு செத்துருவன், அவன் சங்க ஊதிட்டான். ஏர் பேக் இல்லையா? அப்ப ஆக்சிடென்ட்ல செத்துருவியே. சர்வ சாதாரணமா மனுஷன் நீ நல்லா இருக்கணும், நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்கள கூட நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. உன்னை பார்த்து பொறாமைப்படுகிற உலகம். அதான் மாதாவுக்கிட்ட எதுவுமே நெருங்க முடியல. காரணம், அவள் உடலெல்லாம் தரித்து கொண்டிருந்தது இயேசுவை. மிருக காட்சி சாலை அப்படின்னா என்ன? மிருக காட்சி சாலை இங்கிலீஷ்ல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். மிருக காட்சி சாலைன்னா மிருகங்கள் எல்லாம் அங்க இருக்கும். மிருகங்கள்னா யாரு? யாரு? நம்ம தான். ஆனா இப்ப மனித காட்சி சாலையின் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த மனித காட்சி சாலை என்பது முதியோர் இல்லம். எது அது பேர்னா? முதியோர் இல்லம். அதுக்கு நல்லா எழுதி போட்டிருப்பாங்க, பால் குடித்த மிருகங்கள். அந்த முதியோர் இல்லத்துல நான் வாசித்தேன். அதுக்கு மனித காட்சி சாலை அப்படின்னு பெயர் போட்டு இந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறார்கள். என்னென்ன? பால் குடித்த சில மிருகங்கள், நல்லா கவனிச்சுக்கோ, பால் குடித்த சில மிருகங்கள் அவ்வப்போது வந்து பார்த்து விட்டு போவார்கள். அப்படின்னா யாரு? மிருகங்கள் யாரு? பிள்ளைகள். தெரியுதா? நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க? முதியோர் இல்லைன்னு ஸ்டைலா சொல்லிக்காத. மனித காட்சி சாலை. பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து பார்த்து விட்டு போகும். அதுவே மனித காட்சி சாலை. நீ சொல்லுவது முதியோர் இல்லம். இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கென்று கடைசி வரைக்கும் உங்கூட வரப்போறது யாரும் கிடையாதுன்னு சொல்லுகிறது தான் அநாத இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், கைவிடப்பட்ட இல்லங்கள், விதவைகள். இவைகளெல்லாம் சொல்றது என்னன்னா, யாரும் இல்லை உனக்கு. இதை உணர்ந்தவள் தான் மரியா, இதை உணர்ந்தவள் தான் எலிசபெத், இதை உணர்ந்தவர் தான் அபிரகாம், இதை உணர்ந்தவர் தான் நோவா. நோவா யாரு? பழைய ஏற்பாட்டில் வாசிப்பீங்க. ஆண்டவர் உலகத்தை அழிக்கும் போது நோவாவையும் அவர் பிள்ளைகளையும் மனைவியையும் சில உயிரினங்களையும் ஒரு போட்ல போட்டு விட்டுட்டார். கப்பல் மாதிரி ஒண்ணு போட்டு விட்டுட்டார், காப்பாத்திட்டார். ஏன்னா அவங்க எல்லாம் கடவுள் முக்கியம் என்று நினைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் அவங்க சரீரத்திலே, அவங்களுடைய உணர்வுகளிலே, உணர்ச்சிகளிலே தெய்வம்தான் முக்கியம் என்று நினைத்தார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். மற்றவனெல்லாம் அழிச்சார். யாரு? பொருள் முக்கியம் என்று நினைத்தவர்கள், பணம் முக்கியம். நீ தங்கத்தை எப்படியெல்லாம் நினைச்சிருந்த, தங்கம் ஒரு 5 சவரம் வாங்கினா என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம், 10 சவரம் இன்னைக்கு வாங்க முடியாது. நீ
இன்னைக்கு நீங்க தங்கம் வாங்க முடியாது. ஓசில ஒரு பையில கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதுவும் சிஸ்டரா வந்துரு, சாமியாரா வந்துரு. ஓசிலே ஆயிடலாம், சிஸ்டர் ஆயிடலாம், சாமியார் ஆயிடலாம். எத்தனை பேர் அனுப்ப போறீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம்? அனுப்பிவிடுங்க. உன் குடியை கெடுத்தது இல்லாம இங்க வந்து எங்களையும் கெடுத்துட்டு போயிட்டோம். ஏமா நிக்கிற? உட்காருமா. பாவம் நிக்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கு. திருநென்ற ஊரா? அது பாவம் புள்ள நிக்குதே. உட்காரு. ஓ, அந்த மல்லிப்பூவை பார்க்கறதுக்காக எல்லாரும் பார்க்கட்டும் மல்லிப்பூ. இப்படியும் சில ஜீவன்கள் நம்ம என்ன பண்றது? ஆக பிரியமான பிள்ளைகளை நல்லா அழகா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் போற போக்குகள், கணவன் எல்லாம் போற போக்குகள், மனைவி எல்லாம் அழகு சாதனங்கள் பக்கம் மயங்கி கிடக்கிறார்கள். எல்லாரும் ஒரு போதையில் இருக்கிறோம். அது தெரியுமா உனக்கு? கணவன் ஒரு போதை, மனைவிக்கு சீரியல், அப்புறம் போனு, அப்புறம் மேக்கப் செட்டு, அதெல்லாம் அது போதை. எல்லாம் ஐயோ ஐயோ பிள்ளைங்க எல்லாம் போதை அடிக்குது. ஏய், உன் போதைய முதல்ல சொல்லு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அடிக்ட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுத்துக்கும் அடிக்ட் ஆகிருக்கிறோம். இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். இதுல அவங்கள மட்டும் சொல்லக்கூடாது. ஐயோ என் பிள்ளை அடிக்ட் ஆயிட்டான், ஐயோ என் பொண்ணு அடிக்ட். நீ எதுக்கு அடிமை? அதை சொல்லு. அப்ப ஆண்டவர்கிட்ட பாடு. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எல்லாரும் ஒவ்வொன்றுத்துக்கும் அடிமை. All are slaves for few things. எதுக்கு அந்த மாதிரி அடிமை ஆகிட்டோம்? அதை பார்த்துங்க. ஏன்னா அவர் இருக்க வேண்டிய இடத்துல வேற எதையோ உள்ள வச்சதுனால அதுக்கு நீ அடிமை ஆயிட்டு. வேற ஒண்ணுமே கிடையாது. சில பேர் வெறும் முகத்தை மட்டும் கழுவிட்டு வரவங்க எத்தனை பேர்? வெறும் முகத்தை மட்டும். டெய்லி குளிக்கிற உனக்கு எதுக்கு சென்ட்? டெய்லி குளிக்கிறல்ல, உனக்கு எதுக்கு சென்ட்? இந்தா புஷ் புஷ் புஷ். அது பக்கத்துல வந்தா சவப்பொட்டி ஸ்மெல் அடிக்குது. அது ஸ்மெல்ல பார்த்தோன்னா நம்ம செத்து போயிடலாம் போல இருக்கு. போட்டு போடுங்க இல்லையா? ஆக ஒவ்வொருத்தருக்கும் அடிமை ஆயாச்சு. அடிமை ஆகாதவன் தான் ஆண்டவருக்கு அடிமை. பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் அடிமை. இது தேவை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ப்ளீஸ் மைண்ட்ல வச்சுக்கோ. எதுவுமே தேவையில்லை என்று சொல்லவில்லை. அதுவே உன் தேவையாக மாறிவிடக் கூடாது என்று தான் சொல்லுகிறேன். உன் தேவை கடவுளாக இருந்தால் மற்றது அனைத்தும் சேர்த்து தரப்படும். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். அப்ப நான் நிறைய விஷயத்துக்கு அடிமையாகி இருக்கிறோம். இப்படி நம்ம எல்லாம் பலதுக்கு அடிமையாதற்கு காரணம் என்னன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்திருந்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்காது. நம்ம வீட்டில் அந்த பெரியவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அண்ணன் அக்கா, அவங்க எல்லாரையும் விரட்டி விட்டாச்சு. அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா நான் வச்சுக்கிறது? மனநல மருத்துவர்கள். அந்த காலத்துல அவங்க தான் மனநல மருத்துவர்கள். யாரு? அந்த பெரியவங்கன்னு சொல்றோமே, அந்த தாத்தா பாட்டி, அந்த பேரனவோ மகளுக்கோ ஏதாவது இருந்தால் அம்மா கிட்ட சொல்லும், அப்பா கிட்ட சொல்லும், அந்த பேட்டி தாத்தா அந்த மாதிரி சொல்லி அதுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் போயிடும். அதனால ஆல் த கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்பா ஆர் த யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள் அதெல்லாம் செத்து போச்சு. அதனால இன்னைக்கு மனசுல பாதிக்கப்பட்ட மனிதனாக, மன நோயாளியாக ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொன்றுத்துக்கு அடிமையாயிட்டு அப்படியே நடக்கிறான். எங்க போறான் எங்க வரான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரு மயங்கிய ஒரு சூழலில் தான் மனிதன் வாழ்ந்து கொடுக்கிறான். ட்ரக் எடுக்கிறவங்க மட்டும் அந்த மயக்கம் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு மயக்கம் இருக்கு. நான் இந்த மயக்கம் தேவையில்லை, தேவையில்லாத ஒன்று, அதை விட்டுடு அப்படின்னு சொன்னா நீ விட போறதில்லை. அது அப்படியே இருக்கட்டும். ஆனா முதல் பிளேஸ் யாருக்கு? கடவுள். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுடுன்னு சொன்னா யாரும் விட போறதில்லை. நீங்க சொன்னா உங்க பசங்க விட்டுருவாங்களா? இல்ல உங்க அப்பா அம்மா சொல்லிதான் நீங்க விட்டீங்களா? இருங்க. போவாதீனா போவேன், வராதீனா வருவேன், பேசாதீனா பேசுவேன், நடக்காதுன்னா நடப்பேன். இன்னைக்கு அதே மாதிரி உங்க பையன் பண்றான். அதே மாதிரி உங்க பையன் பண்றானா? போவாதரா போவேன், போன வைடு பேசுவேன்.
எல்லாம் உங்களுக்கு எதிர்மாற. உங்கள் விருப்பம் போல எதுவும் நடக்காது. உங்கள் விருப்பம் போல நடக்க ஆசைப்படுகிறவனும், உங்கள் விருப்பத்திற்கேற்ப நடப்பவனும், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுபவனும் ஒருவன் தான். அவன்தான் நம் தெய்வம் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். இங்க ஆண்டவர் ஒரு தடவை அச்சரபாக்கத்து மலை பக்கமா வந்தாராம். நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். ஒரு தடவை இயேசுநாதர் இந்த பக்கமா வராரு. வந்து மரங்கள் எல்லாம் பார்க்கிறார். மரங்கள் எல்லாம் அசைந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அசைவிலே ஒரு ஆனந்தம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. நீங்க நம்ம பல நேரத்தில் நடிப்போம் இல்ல, சிரிக்கிற மாதிரியே நிறைய பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்ப கூட நான் ஏதாவது ஜோக் பண்ணாக்க அது எப்படித்தான் வருது, அவ்வளோ சீரியஸ். டப்புன்னு சிரிச்சுட்டு டப்புன்னு வாய மூடுவோம். பார்த்துருக்கிறீங்களா? எப்படா அது? இதுக்கு போய் படத்துல நடிக்கிறானுங்களாம். எங்க நடிகைகள் இங்கே பாரு எக்கச்சக்கமா உட்காந்துக்குது. ஆனா அந்த மரங்கள் எல்லாம் பார்த்தாரு. ஆலமரத்தை காக்குறாரு. ஆலமரமே மகிழ்ச்சியா இருக்கிறியா? ஆலமரத்தை பார்த்து, ஆலமரம் பெரிய மரம் பார்த்துருக்கிறீங்களா? ஆலமரம் பார்த்துருக்கிறியா? அதுல பலாப்பழம் காய்க்கும் இல்ல? அதுல என்ன காய்க்கும்? எவ்வளவு பெருசா இருக்கும் மரம், பெருசு, பழம் சின்னது. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆலமரமே சந்தோஷமா இருக்கிறியா? என்னத்த சந்தோஷமா இருக்கிறது? என்ன பிரச்சனை? பெரிய உருவம் தான் பேரு, பழத்தை மட்டும் சின்னதா வச்சுட்ட, சந்தோஷமா எப்படி இருக்கிறது? யார் சொன்னது? ஆலமரம். இதுல எத்தனை பேர் ஆலமரம்னு பாத்துங்க. அப்படியே வராரு. பக்கத்துல வேப்ப மரத்துக்கிட்ட வராரு. நான் வேப்ப மரம் சந்தோஷமா இருக்கிறேன். ஆமா வேப்ப மரம் எல்லாம் என்ன தின்னுட்டு எல்லாட்டும் எல்லாம் சந்தோஷமாகறான். மருந்து நோய்க்கு எல்லாம் குணமாகுது, எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா கசப்பை உள்ள வச்சுட்டே. என்ன வச்சுட்ட? கசப்பை வச்சுட்ட. அந்த மாதிரி சில வேப்ப மரங்கள் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் அப்படியே வந்து இது அத்தி பழம், அத்தி பழம் பார்த்துருக்கிறீங்களா? அத்தி மரம் அதுகிட்ட வந்துக்கிறாரு. அது பழம் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அத்தி பழம் எல்லாத்தையும் தின்ட்டு வந்தா உட்காந்துக்கிறீங்களோ? சரி, அத்தி பழம் எப்படி இருக்கும்? அதை பிரிச்சு பார்த்தா உள்ள என்ன இருக்கும்? எப்ப பார்த்தாலும் பூச்சி இருக்கும் இல்ல? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பூச்சி வண்டு ஏதாவது இருக்கும். எதுல? அத்தி பழத்துல. அந்த மாதிரி சில பேர், அது வேற விஷயம். ஆண்டவர் கேட்குற, நீ சந்தோஷமா இருக்க? ஆமா. என்னத்த சந்தோஷம்? பெரிய பெரிய இலையா கொடுத்த, காயெல்லாம் நிறைய கொட்டுது, பழுக்குது, எல்லா மருத்துவ குணமும் இருக்கு. ஆனா பிரிச்சு பார்த்து வெறும் சொத்தான்றான். நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இப்படி எல்லா மரமும் குறை சொல்ல ஆரம்பிச்சது. ஆண்டவர் அது மகுடம் பூ மரத்துக்கிட்ட வராரு. மகுடம் பூ பார்த்துருக்கிறீங்களா? இந்த சைடில் இருக்குமே, இந்த சைடில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக இலை நிறைய இருக்கும். அதில் ஒரு பூ பூக்கும். அது ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதில் ஒரு பழம் வரும். அதுக்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன எப்படி இருக்கிற? இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி வேப்ப மரத்தை, இது முருங்கை மரத்துக்கிட்ட வந்தார். அதை மறந்துட்டேன், அங்கே பார்த்தது மறந்துட்டேன். முருங்கை மரத்துக்கிட்ட நீ சந்தோஷமா இருக்கிறியா? என்னத்தான் இருக்கிறது? முருங்கைப்பூவை சாப்பிட்றான், முருங்கை இலையை சாப்பிட்றான், எல்லாத்தையும் பூலேருந்து காயிலிருந்து ஒன்று விடாம நக்கி தீத்துறான். அப்புறம் ஏன் சந்தோஷமா இருக்கணும்? ஆமா, ஒரு காத்து ஒரு மழை வந்தாக்கா பொட்டுக்குன்னு உடஞ்சிருன்னு என்ன தின்னு எல்லாரும் சந்தோஷமா நல்லா உடல் பலத்தோட இருக்கிறான். எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லையா? ஏயா என்னவே இந்த முருங்கை மரமா படைச்சேன்னு அது ஒரு பிரச்சனை. சரி, கடைசியா கடவுள் எது பக்கம் வந்தாரு? இந்த மகுடம்பூ. நீ சந்தோஷமா இருக்க? எனக்கு என்ன குறைச்சலாண்டவர்? உங்களுக்கு வேணும்னா கூட என் மரத்துக்கு அடியில் நில்லுங்க. வெயில்ல வந்திருக்கிறீங்க, நில்லுங்க. செம்ம வாசம் பூ, நில்லுங்க. இல்லை உனக்கு பழம் நல்லா இருக்குது, மரம் பழம், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இந்த மகிழ்ச்சி எனக்கு போதும். இந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான்னா அவங்கிட்ட தான் கடவுள் இருக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறது போதும், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்லை, பரவாயில்ல ஆண்டவர் என்ன ஓகே இதே மாதிரி வச்சிருங்க அப்படின்னு யார் சொல்லுவா? இங்க அச்சரப்பாக்கத்துக்கு அமாவாசைக்கு வரிய வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவா 1008 பிரச்சனை வச்சு தூங்கிட்டு இருக்கிறான். உனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான், இங்க வந்து புலம்புறல்ல மாதா கிட்ட, நான் நிறைவா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றவங்க மட்டும் கை தட்டுன்னு பார்ப்போம். போய் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-2 கை தட்டுது அப்படியே, அது முழிச்சுனுக்குதுன்னு அர்த்தம். ஆக பிரியமான பிள்ளைகளை நல்லா யோசித்து பாருங்க. பணக்கார வாலிபன் ஆண்டவரிடம் வருகிறான். ஆண்டவரே நான் உன் பின்னாடி வரணும்,
எதுக்கு? பின்னாடி உன்ன மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னு. டேய், கட்டளெல்லாம் கீழ்ப்படுறியா? எல்லாம் பண்றேன். என்னென்ன கட்டளை சொல்லு. தாய் தந்தை மதி, அது மதி, பிதாவை மதி, தகப்பனை மதி. ஓகே ஓகே, எல்லாம் ரெடி. ஆனால் ஒன்று குறைவாக இருக்கிறது. உன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின் வாங்க, என்னை பின் செல் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். எது குறைவாக இருக்கிறது என் ஆண்டவனை என் மனதிலே முன்னிறுத்த என்பதை கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன்னா எசாயா 54:10 ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகினாலும் குன்றுகள் அசைந்து போனாலும் உன் மீது நான் கொண்ட பேரன்பு என்றுமே நிலை பெயராது. கணவன் அன்பு போகலாம், மனைவி அன்பு போகலாம், உறவுகள் அருந்து போகலாம், கடைசி வரைக்கும் நான் இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அந்த ஆளுக்கு முதலிடம் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சொன்னீங்களா கல்யாணத்துல, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறேன். யார் சொன்னது? பாதி பேருக்கு ஞாபகம் இல்லை, பாதி பேர் தமிழ் தெரியாமையே உளறி இருக்கும். இன்பத்தும் துன்பத்தும் உதன்னத்தும் நோயிலும் நான் இப்ப இருக்கிற பசங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியம் இல்ல, அதுக்கு சொல்ல தெரியல. இன்பத்திலும் சொல்ற இன்பத்தும், துன்பத்திலும் சொல்றா துன்பத்தும். இவன் என்ன தப்பு பண்றது? இவனுக்கு பதில் நான் சொல்லி தாலி கட்டிடலாம் போல. எனக்கு தான் மனப்பாடமா தெரியுது. இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு பிரமாணக்கமா இருக்கிறேன், என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மிதிக்கவும் உதைக்கவும், சாரி உன்னை உதைக்கவும் மிதிக்கவும் வாக்களிக்கிறேன். அப்படிதான் நடக்குது. ஆக பிரியமானவர்களே, எப்படி நம்ம கூட அப்படி அப்படி சொன்ன மனுஷன் உனக்கு தெரியாது. நீ எப்ப அழறன்னு யாருக்கு தெரியாது. உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஜீவன், என் உயிர், என் ரத்தம், என் கணவர் இல்லையா, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்ததடி, வேறென நீ இருந்தால் அதில் நான் விழுந்து விடாமல் இருக்க, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. யாரு கொட்ட வைக்கிறது? அந்த பிசாசு தான். இப்படி எல்லாம் உறவு மாறி போச்சே. இனி அந்த அப்பா அம்மா பாசம், அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம், இதெல்லாம் வற்றி போகிற காலம் வந்தாச்சு. என்ன எல்லாம் வத்தி போவான். கடலே வத்தி போதான், கடலே வத்தி போக போகிறது இல்ல, கடல் நீர்மட்டம் அதிகமாக போகிறது, பூமி அழிய போகிறது, என்னென்னமா சொல்றான். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. குடும்ப உறவுகள் அழிந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் அழிந்து. இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது, கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்பதான் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமே பண்றேன். நல்ல வேலைடா, நம்ம சாமியார் ஆனதுக்கு ஸ்தோத்திரம்டா ஆண்டவர். குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி, அமைதி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் என்ன பார்த்துக்குவாரு சொல்லுது, அவ்வளவுதான். பெரியமானவர்களே, நான் இந்த இயேசுவை ஏன் மனசுல வச்சுக்கோ அப்படின்றா அதான் சொல்றேன். என்னது? கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கு இப்ப தெரியாதுமா. இப்ப நீ ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் கொஞ்சம் நல்லா காசு வருது, பசங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். ஆண்டவர் அழகா சொல்றார் வேதத்துல, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. விதைப்பதற்கு ஒரு காலம், அறுப்பதற்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், பிடுங்குவதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம். ஆக இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிடாத. இது என்னைக்கு இருந்தாலும் படக்குன்னு விழுந்துடலாம். நம்ம கட்டுறாங்களா பாலம், அந்த மாதிரி இல்லையா? டப்பு டப்புன்னு ஆகாய விமானம் அங்க இங்க இடிச்சுக்குது. பாத்தியா? நான் அறிவாளி, புத்திசாலி, சயின்டிஸ்ட். The great scientists are there in our nation. பெரிய அறிவாளிகள். ஆகாய விமானம் மேல டகா 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 டகான்னு மோதி ஒரு 5-6 ஃபிளைட் விழுந்து போச்சு. பாத்தியா? எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியுமா? மனுஷனே, உன் மூளை ரொம்ப சின்னது, உன் மூளை ரொம்ப சின்னது, உன் அறிவு ரொம்ப குறுகியது. இது எல்லாம் கடந்து நிற்பவர் தான் கடவுள். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், அவருக்கு முதலிடம் கொடுத்துரு. வேணாம் இல்லையா? நம்ம சாப்பிடும் போது சில நேரத்தில் அப்பா அம்மா இறந்து போனதுக்கு சாப்பிடுவோம் இல்லையா? வீட்டில் ஒரு சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? முதல்ல இது அப்பா அம்மா செத்த அன்னைக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா ஏழைங்களுக்கெல்லாம்?
திதி கொடுக்கறது, இந்துக்கள் திதி கொடுக்குற மாதிரி நம்ம கிறிஸ்தவங்க அப்பா அம்மா இறந்த நாளில் யாராவது 5 பேருக்கு 10 பேருக்கு சாப்பாடு போடணும். தர்மம் தலை காக்கும். சும்மா நீ பாட்டுன்னு 100 ரூபாயை கொடுத்து பூசை வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு 4-5 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இல்லாதவங்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு சோறு போடணும். அது போட்டேன்னா நல்லது. அது பேர் தான் நன்றி கடன். நன்றி கடன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம், இந்தா கொடுக்குறேன். அதையும் சேர்த்து வச்சுக்காத, கொடுத்துரு. வாழ போகிறது கொஞ்ச நாள் தர்மத்தை சேர்த்து வை. ஆக அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், முதல்ல அவங்க இறந்த நாளை நினைக்கிறப்போ முதல்ல சாப்பாடு போட்டு அந்த இலையில எல்லாம் வச்சு அப்பாவுக்கு வைப்போம். என்னடா இது, நான் யார்கிட்ட பேசிட்டுக்கிறேன், எல்லாம் ஒரு ட்ரக் மாதிரியே இருக்குது. வைப்போம், வச்சிருக்கிறோம், இனிமேல் வைப்போம், நாங்களே திம்போம். ஒரு இலையை வச்சு அப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அம்மாவுக்கு பிடிக்குதோ போட்டு வைப்போம். ஒரு ஒரு படைப்பு இல்லையா, அது பேருனா படையல். படையல் படையல். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா? அம்மா நான் செத்தா பண்ணுங்கம்மா, பாவி மக்கா பண்ணுங்க, நான் செத்தா பண்ணுங்க, எம்ஐ ராஜ் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு மைக்கு என்ன பண்ணணும், அன்னைக்கு ஒரு இலை போட்டு அதில் ஒரு மைக்கு. அவர் எப்பவுமே காப்பி குடிப்பார், காப்பி, ஒரு கப்பு சுடு தண்ணி, இது 3 வைக்கணும். புரியுதா? ஒரு மைக்கு வைக்கணும். நான் மைக்கு பிடிச்சதுனால தானே உனக்கு தெரியும் என்ன யாருன்னு, அதனால வைக்க. ஹரி ஏதாவது ஒரு மூஞ்சில் ஒரு சோகம் தெரிதா பவர் வெப்பம் இல்லை, அதை வச்சுட்டா போச்சு. ஆக அந்த மாதிரி ஒரு நன்றி கடனை காட்டணும், வைக்கிறோம்ல. ஏன்னா டு சே தட் நீங்க எங்களுக்கு முக்கியம், நீங்க தான் எங்களுக்கு முக்கியம், உங்களால தான் நான் உயிர் வாழறேன், உங்களால தான் அந்த வாழ்க்கை, உங்களால தான் இந்த சந்தோஷம், உங்களால தான் இந்த ட்ரெஸ், உங்களால தான் இந்த ஒரு அழகு, உங்களால தான் இந்த நகை நட்டு போல்டு எல்லாம். அதுக்கு நன்றியா? இதைத்தான் நான் சொல்றேன் தமிழ்ல. முதல்ல கடவுளுக்கு படையுங்கள், கடவுளுக்கு படையுங்கள். இதயத்தில் அந்த நன்றி, ஆராதனை, மகிமை, துதி, கனம் எல்லாம் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ, என் கூட இருக்கிறதுக்கு நன்றி. அவர் மட்டும் இல்லைன்னா உன் கூட உன் கதி என்னைக்கோ நாரி போயிருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், என்ன பண்றது, நிறைய கேள்வி கேட்குறீங்கல்ல, எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. நம்ம கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் பிரைஸ் தி லார்ட். இந்த 2 அரசர் ஆகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், அதுல இருந்து ஒரு 6 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க, இங்க வாசிக்க கூடாது. மிக அருமையான ஒரு வாசகம் அது. அதாவது எசேக்கியேல் என்பவர் அரண்மனையில் இருக்கிறார். பிறகு அவர் ஒரு இறைவாக்கினர், தெரியும் இல்லையா? எசேக்கியேல் என்பவர் இருக்கிறார். அவருக்கு நோய் வந்து போச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எசாயாவை கூப்பிடுறார். அவர் ஒரு இறைவாக்கினர், மூத்த இறைவாக்கினர். எசாயா, நீ எசேக்கியேலிடம் போய் சொல், அவன் சாக போகிறான் என்று சொல் அப்படின்ட்டார். பார்த்தா கடவுள் என்ன சொல்றாரு பாரு, என்னது, அவன் சாக போறான் அப்படின்னு போய் சொல்லுட்டார். எசாயா போறாரு. எசாயா, எசேக்கியேல் இங்க வா, என்ன ஆண்டவரோட அடியாரே, என்ன வேணும்? யோ, நீ சாக போறியா? உனக்கு நோய் முத்தி போச்சு. இதை நான் சொல்ல, ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறாரு, நீ செத்துருவ சொல்லிட்டு போயிட்டாரு. போன உடனே எசேக்கியேல் பாருங்க, கடவுள் எப்படி தன்னுடைய மைண்ட் அப்படியே மாத்திக்கிறாரு பாரு. அது இறை வார்த்தையை வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்படியே மாத்துறாரு அவருடைய மூளைய. நேரா எசேக்கியேல் ஒண்ணுமே பண்ணல, சுவர் பக்கமாக திரும்பி கதறி அழுகிறார். எப்படி? ஏன் சுவர் பக்கமா திரும்பணும்? மனுஷ பக்கம் திரும்பி அழுதியனா உனக்கு ஆறுதல் கிடைக்காது. நிறைய பேர் வீட்டில் முன்னாடி அழ மாட்டாங்க, உள்ள போய் ஏதாவது அழுவாங்க, ரூமை சாத்திக்கிட்டு அழுவாங்க. அதான் நல்லது, அதான் நல்லது. உன் கணவன் முன்னாலும், உன் மனைவி முன்னாலும், உன் பிள்ளைகள் முன்னாலும் உன் கண்ணீரை வீணாக்காதே, உன் கண்ணீரை வீணாக்காதே. காரணம் சுமர் பக்கமா திரும்பி அழறார். அழுதவுடன்
ஆண்டவன் அந்த கண்ணீரை, நான் தான் சொன்னேன், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். அவரு கேட்கிறாரு, ஆண்டவரே அழும்போது கேட்கிறார், உன் மீது நான் எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தேன் என்பது உனக்கு தெரியாதா? ஜெபம் கத்துங்க. அந்த ஜெபத்தை சும்மா அழக்கூடாது. அழுகிற போது சொல்ல வேண்டியது என்னது? உன் மீது நான் எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? உன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று உனக்கு புரியாதா? ரெண்டே கேள்வி. எப்படி அழும்போது ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னது? ஆண்டவரே உண்மை, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்லாத. எப்ப பதில் இருக்கு, ரொம்ப அவமானமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி நடிக்கிற வேலைலாம் இவர்கிட்ட வச்சுக்க கூடாது. அவருக்கு தெரியும். அவர் தான் கேட்கிறார் பாரு, தெரியாதா புரியாதா? ஜஸ்ட் கொஸ்டின். தெரியாதா புரியாதா? இப்ப நீங்க இன்னைக்கு கேட்கலாம் உங்க பிள்ளைய, ஏண்டா உங்க அம்மா உனக்கு கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? நீ கேட்கிறியா இல்லையா? ஏங்க உனக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுதாங்க? ஒரு வீட்டுக்காரர் அந்த கஷ்டம் தெரியாம சாயந்தரம் ஒரு 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. 2 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போனோன்னா அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க இல்லையா? சமைச்சு வச்சது அவங்க 2 பேருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு. கூப்பிட்டு வந்தது யார? 2 பேர். இவங்க 2 பேரும் சாப்பிட்டு போயிடுவான். சாப்பிட்டு போன உடனே வீட்டுக்காரி அம்மா சொல்லுவார், சாப்பாடு இல்லை. அப்படியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறுமனே படுத்துக்கிறான். அந்த ஆள் ஹோட்டலில் போய் தின்ட்டு வந்து படுத்துக்கிறான். அப்புறமா தான் தெரியுது இந்த ஆளுக்கு பொண்டாட்டி சமையல் பிடிக்கலன்னு. அதனால தான் சாயந்தரம் 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறான். அப்புறமா தான் உன் சமையல் பிடிக்கல தாண்டி, இந்த சமையலை தின்றதுக்கு 2 பேராக கூப்பிட்டு வரேன், நான் போய் ஜாலியாக வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் இதை பாரு, தெரியாதா புரியாதா உங்க கணவர்கிட்ட? இவருக்கு புரியவே மாட்டேங்குது, தெரியவே மாட்டேங்குது. ஏன் கடவுளை தவிர உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாரும் கிடையாது அத்தா. கைத்தட்டிக்கா. வேற யாரும் புரிஞ்சுக்க முடியாது, என்னால முடியாது. யாரா சொல்லுங்க, என்ன 100% my husband understood to be. சொல்லு. என்ன நல்லா கம்ப்ளீட்டா எங்க வீட்டுக்காருக்கு என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார் எங்க வீட்டுக்காரு. கைத்தட்டு. தெரிஞ்சு வச்சுக்கிறாரா? பொய் சொல்லாத, நாளைக்கு காலையிலே டிவோர்ஸ் வச்சிருக்காரா? அவரை போய் கேளு. மனைவியை பத்தி ஒரு 2 நல்ல குணம் சொல்லு. நல்லா சமைப்பா. அட அருகட்டவனே, குணத்தை சொல்றான்னாக்கா நல்லா சமைப்பா, வீட்டை சுத்தமா வச்சுக்குவா. இது ஏன்னா வேலைக்காரனை வச்சா கூட பண்ணிட்டு போறான். அதுக்கு எதுக்கு வீட்டுக்காரி, வீட்டுக்காரர்? தெரியாதம்மா. நீ போய் கேட்டு போறாங்க வீட்டுக்காரர்கிட்ட, எங்க அத்தான் உட்காரு, ஒரு செகண்ட் உட்காரு, என்னை பத்தி ஏதாவது ஒரு நல்ல 2 குணம் சொல்லுங்க பாப்போம். இல்லை மோசமானது சொல்லுங்கப்பா. மோசமானது அப்படி லிஸ்ட் வரும். இவ வாயாடி திமிரு பிடிச்சவா, அது இது எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவா, அது இது எங்க சீட்டு கட்டுறான்னு தெரியாது, எங்க ஒலிக்க வைக்கிறான்னு தெரியாது அப்படின்னு முன்ன பத்தி ஒரு 10 லிஸ்ட் வரும். நல்ல குணம் கேட்டா இவ நல்லா சமைப்பா, இவ வீட்டை சுத்தமா வச்சுக்குவா, நல்லா துணி துவைப்பா. ஒரு பையனை கேட்டா, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு? துணி துவைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு. வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் வீட்டுக்காரி. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு கத்தா. நீ நினைக்கிறது எதுவுமே உனக்கு நடக்காது. உன்னை யார் நினைக்க சொன்னது? நீ எப்படியோ அப்படிதான் உங்க வீட்டுக்கார், அவர் எப்படியோ அப்படித்தான் நீ, நீங்க 2 பேரும் எப்படியோ அப்படித்தான் நீ போட்ட குட்டிங்க. யாரு? நம்ம பிள்ளைங்க. அப்படித்தான் இருக்கும் பிள்ளைங்க. அதனால தான் கண்டது மேலே அப்படியே நம்பிக்கை வச்சுட்டே போயிடல. அதனால தான் நீ ஏமாந்து போயிருக்கிறாய். ஏமாற்ற தெரியாத ஒரு மூடன், முட்டாள் கடவுள். உன்னை ஏமாற்றவே தெரியாது இந்த ஆளுக்கு.
இந்த இயேசுநாதருக்கு உன்னை ஏமாத்த தெரியாது, இந்த மாதாவுக்கு உன்னை ஏமாத்த தெரியாது. மற்ற எல்லாருக்கும் தெரியும் உன்னை எப்படி ஏமாத்தலாம். உனக்கும் தெரியும் எப்படி ஏமாத்தலாம். நீ மட்டும் யோகியம் கிடையாது. எல்லாரும் நடிகர்கள் தான் அந்த உலகத்தில். ஒருத்தனுக்கு மட்டும்தான் நடிக்கவே தெரியாது, அதான் என் இயேசு. அதனால தான் நான் சொல்றேன், கடவுளுக்கு முக்கியத்துவம் தருங்கள். ஆண்டவரே, உன் மீது நான் எவ்வளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று தெரியாதா? உன்னை நான் எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று உனக்கு புரியாதா? ஏன்னா அடி மனசிலிருந்து ஒரு கர்ஜனை, ஒரு கதறல், ஒரு கத்தல். இன்னைக்கு நீங்க பிரேயர் பண்ணும் போது அப்படிதான் கத்தணும். ஆண்டவரே, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கிடைக்காத. உன் மேல நான் நம்பிக்கை வச்சு வந்துட்டேன், உனக்கு தெரியாதா? உங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன், அதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்தேன் அச்சர பாக்கம் இல்லையா? இருந்திருந்தா நான் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன். வீட்டில் என்ன செஞ்சிருப்பேன்? பாத்திரம் கழுவி வச்சிருப்பேன். சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. புரியாதா? தெரியாதா? நான்லாம் ஆண்டவர்கிட்ட எல்லாம் பிரியா பேசுறாரு. இங்க பாரு, உனக்கு வேணும்னா என்னை வச்சுக்கா, இல்லையா தூக்கு. இவ்வளவுதான். என் பிரேயரை கேட்டாலே அவர் மூஞ்சி திருப்பிக்கிறாரு. ஆனால் அந்த மாடகட்டம் சாமியார் எப்படி ஜெபம் பண்றான் பாருல, அப்படியே உட்காந்து சிரிக்கிறார் இயேசுநாதர். சவால் விடுவேன், உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம், இந்த லைஃப் எனக்கு வேணாம், முடிஞ்சு போட்டு போதும். 58 வயசு ஆகுது, தூக்கிடு, வேற யாராவது வச்சுக்கா, என்ன விட்டுற ஆண்டவரே. இது இன்னொரு வகையில் ஆண்டவரை என்னை வச்சுக்கோ ஆண்டவரேன்றது. ஆண்டவருக்கு அப்படி ஜெபம் பண்ணணும். நம்ம பார்த்துட்டு கதறிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தா அவருக்கு கோவம் வராது. என்னமா சவால் விடுறான் பாரு, உடம்பெல்லாம் நோயை வச்சுக்கிட்டு ராவெல்லாம் கத்திக்கிட்டு. ஏன்னா திமிரா ஜெபம் பண்றான் பாரு. ஜெபத்தில் ஒரு திமிர் இருக்கணும். சும்மா நம்மளெல்லாம் பிச்சைக்காரங்க கிடையாது. கொடுங்க, ஏங்க 100 ரூபா கொடுங்க இன்னைக்கு குழம்பு செலவுக்கு, அதில் 50 ரூபா அடிச்சிருவேன், அது வேற விஷயம். எத்தனை திருட்டு ஒய்ஃபுங்க இருக்கு தெரியுமா ஆண்டவர்? அந்த ஆள் தூங்கின பிறகு அந்த ஆள் பாக்கெட்லேருந்து எத்தனை திருடுது தெரியுமா? திருட்டு கும்பல் அதிகமாக இருக்குது இங்கே. அதுவும் புருஷன் பாக்கெட்லேருந்தே திருடுது. இதை பார்க்குறான் பையன், அம்மா பர்ஸ்லேருந்து எடுத்துட்டு ஓடிடுறான். ஒவ்வொருத்தர் அங்கங்கே அப்படியே திருடி போகிறான். திருடு என்பது பெருசாக திருடிட்டான் அப்படிலாம் பார்க்காத. அந்த திருடு உங்கள் வீட்டில் நடக்குது, அது நீ நல்லா கவனிச்சுப்பாரு. நீ சின்ன சின்னமா 100 ரூபா திருடு. யாருக்கு குழம்பு செலவுக்குன்னு வீட்டுக்காரர்கிட்ட வாங்குற முழு காசையும் குழம்புக்குன்னு செலவு பண்ற ஒரு பொம்பளை கை தூப்பா. தூக்காத, கை போகும்போது இருக்காது. அம்பிட்டுல பாதியா அமுக்கிடுவேன், பாதியா அமுக்கிடுவேன். நீ லஞ்சம் வாங்கலையா? நீ திருடலையா? அதெல்லாம் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் பேர். அப்ப கேட்டு எடு, கொடுக்க மாட்டார, அப்ப கொடுக்காம எடுக்கிறது திருட்டு தானே, முடிச்சு போச்சு. எப்படி இருந்தாலும் திருடுதான், அது எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால நீங்க நினைக்கிறது நடக்கலன்னா கவலையே படாதீங்க, அவர் நினைப்பது உனக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நான் நினைக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் வரல. அவர் பன்மடங்கு தர ஆசைப்படுகிறார், நீ ஏன் கொஞ்சமா கேட்கிற? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கரங்கள் இவ்வளவு பெருசு, உன் கை இவ்வளவு தான். அதனால தான் நான் பேசுறது ஆண்டவர்கிட்ட, உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, இல்லையா இப்படி ஜெபம் பண்ணி பார்ப்போம். நான் எங்க வீட்டுக்காருக்கு வேணும்னா ஆண்டவரே என்ன வச்சுங்க. வீட்டுக்காரரும் சொல்லணும், ஆண்டவரே ஜென்மத்தில் இந்த பொம்பளை எனக்கு வேணான்னு. நாளைக்கே தூக்கிடுவார். ஜெபம் பண்ண தெரியல உங்களுக்கு, ஆண்டவருக்கு சவால் விட்டு ஜெபிக்கணும். அவருடைய பிள்ளைகள் தான். அத பிள்ளை எப்படி கேட்கணும்? உரிமை இருக்குல்ல, அப்ப அந்த உரிமையோடு ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு அடிப்பிச்சை கேட்கிறாரு, அதை போட்டோ பிடிச்சி போட. சத்தியமா சொல்றேன், அச்சரப்பாக்கத்துக்கு வெளியே உட்காந்தேன்னா ஒரு வசூல் கிடைக்கும். இங்க உட்காந்து அழுகுறத விட இந்த கோயிலுக்கு வெளியே உட்காந்து 2 ரூபா போட்டுருவான். அத கோயில்ல வந்து செய்யாத, இங்க உரிமையோட பேசு. நீ பிள்ளை, அவருடைய மகன் மகள். அப்படி உன்னை சேர்ல உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கிறார் ஆண்டவர். தரையில உட்கார வச்சு உனக்கு முதுகு வலி வராம அப்படி நிமிர்ந்து உட்கார வைக்கிறார் பாரு. சேர்ல உட்காந்துக்கிறதுக்கு ஏதோ பெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்ல. சின்ன பசங்களாம் உட்கார்ந்தா அது பெண்டா போகுதுன்னு அர்த்தம். உன்னை தரையில உட்கார வச்சுக்கிறாரு பாரு. இதெல்லாம் பெரிய விந்தங்க. யாரால உட்கார முடியும் தரையில இவ்வளவு நேரம்? 4 மணி நேரம் அந்த இடுப்பு எப்படி வலிக்கும்?
இது இல்லாம அதிசயம். என்னமோ பெரிய அதிசயத்துக்கு போய் கவலைப்படுறீங்க. சேர்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ பெண்டா இருக்குன்னு அர்த்தம். பெண்டா பழசு கதை தாட்டுது, சிலது அப்படியே அது ஏற்கனவே பெண்ட் ஆயிடுச்சு, அது இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆக நீ பிரயோஜனம்னா ஆண்டவர் வச்சிருப்பார், இல்லையா தூக்கிடுவார். உன்னை வச்சிருக்கிறாரா, அப்போ ஆண்டவருக்கு உண்மையிலே அன்பு இருக்கிறது, நீ வாழணும்னு ஆசைப்படுகிறார். ஆகவே நீ தைரியமா ஆண்டவர்கிட்ட பிள்ளைக்குரிய பாசத்தோடு உரிமையோடு பேசணும். இன்னைக்கு ஜெபத்துல எல்லாரும் ஆண்டவரா எனக்கு செய்ய, ஆண்டவரா கொடுங்க, ஆண்டவரா அப்படி கேட்கணும். கொடுக்குறீங்களா? அப்பா நான் பார்க்க தான் போறேன். யாராவது அப்படி ஜெபம். உன் கண்ணீரை யாரும் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ படுற கஷ்டத்தை யாரும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. எல்லாரும் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறான். பணக்காரனும் கஷ்டப்படுறான், இல்லாதவனும் கஷ்டப்படுறான், எல்லாரும் ஏழையும் கஷ்டப்படுறான், இருக்கிறவன் அவனுக்கு கஷ்டம் வேற வேற மாதிரி தினசா வரும். ஓகே, பணக்காரன் நல்லா சம்பாதிச்சு வச்சிருப்பான், அம்பட்டியும் அப்போலோவில் கொடுத்துருவான். எங்க அப்போலோ ஆஸ்பத்திரியில் கொடுத்துருவான். இந்த ஏழைக்கு துட்டு இருக்காது, அதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், அது ஆஸ்பத்திரி செலவே அதுக்கு கிடையாது. கடவுள் எவ்வளவு பெரிய விருப்பத்தையா கத்திட்டு எவ்வளோ பேர். உனக்கு அதே மாதிரி நோய் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, கிட்னி சட்னி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ண? உனக்கு யார் கிட்னி கொடுப்பா? அவன் பணக்கார கிட்னி வாங்கிடுவான். அவனும் ஒரு பிச்சைக்காரன் தான். இன்னொருத்த கிட்னி வாங்கி வச்சுக்கிறானே, இன்னொருத்த ஆட்டை தூக்கி வச்சுக்கிறானே. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது கிட்னியை நீ பிச்சை வாங்கியிருக்கிற. தமிழில் சொல்லாது. நான் கிட்னியை மாற்றிருக்கிறேன். எங்கிருந்து மாற்றினேன்? ஜூலியா வச்சிருந்தாங்க, அவன் இன்னொருத்த பிடிங்கி வச்சுட்டான். நீ காசு கொடுத்தே, காசு கொடுக்கல, அது பிச்சை. அப்ப உனக்கு கிட்னி எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஒரிஜினலா அதை உனக்கு வச்சானே அவன் யாரு? இந்த ஆண்டவன். அவங்கிட்ட சொல்லு, யாருக்கிட்ட சொல்லியா? ஒரிஜினலா வச்சுக்கிறீங்க ஆண்டவரை, ரொம்ப நன்றி, பிரைஸ் தி லார்ட். அப்படி ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன்லாம் நல்ல பணக்காரனாக இருக்கிறான், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. அப்போ அவன் பணத்தை வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறான். ஆண்டவரே, நாளைக்கு எவனாவது வந்துட்டு எடுத்துக்க போகிறான், ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணு. அதை விட்டுவிட்டு எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, நீ பயப்படாமல் இருக்கிற. அவன் பயந்து பயந்து லாக்கரில் வைக்கிறான், காக்கரில் வைக்கிறான், பூக்கரில் வைக்கிறான், எங்கே வேணா வச்சுக்கோ. கடைசியில் உனக்கு உன் மூக்குத்தியை கயிற்றுவாங்க. நீ 20 வருஷமா போட்டிருந்த மூக்குத்தி அவுட்டு, 30 வருஷமா போட்டிருந்த நெக்லிஸ் அவுட்டு, தங்க வளையல் அவுட்டு, ஒட்டியானம், கட்டியானம், பட்டியானம், புட்டியானம், கால் செயின், கீழ் செயின், மூக்கு செயின், கீக் செயின் எல்லாம் அவுட். நிர்வாணமாக வந்தாய், நிர்வாணமாக போவாய். சோ உன்னை நிர்வாணமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? யாரு நிர்வாணமா கொண்டு வந்தது? யாரு? யார் பேண்ட் சட்டை போட்டு பிறந்தா இங்க? யாரு ஜீன்ஸ் போட்டு பிறந்தா இருக்கிறீங்களா? அவ்வளவுதான். நிர்வாணமாய் பிறந்தோம், நிர்வாணமாய் சாக போகிறோம். இதிலே தேவன் நிரந்தரமாக இருந்தால் உனக்கு என்ன? புரியுதா? அதனால இந்த பாட்டை பாடுங்க அடிக்கடி. நிரந்தரம், நிரந்தரமாக. உடனே எசேயா ஓடி வருகிறார். இந்த 2 வார்த்தை தான் சொன்னார். ஆண்டவரே, உன் மீது நான் நம்பிக்கை கொள்ளவில்லையா? உனக்கு என் மீது தான் அன்பு இல்லையா? இல்லை நான் உன் மேல அன்பு வைக்கலையா? 2 தான். உடனே எசேயா ஓடி வரார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்னும் 15 ஆண்டுகள் நோய் நீங்கி வாழ்வாய் என்று சொல்லிட்டு எசேயா போயிடுறார். just fraction of second கடவுள் பதில் சொல்றார் பாரு. நீ அழுது உன் கணவர் ஏதாவது முடிவு சொல்லியிருக்காரா? நீ அழுது உங்க அக்கா தங்கச்சி ஏதாவது முடிவு சொல்லியிருக்காங்களா? உங்க அப்பா அம்மா, பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன் யாராவது நீ அழுது நீ சொல்லி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அளவு செஞ்சிருக்கலாம். முழுமையாக உன்னை பாதுகாப்பது என் தேவன், அதை மறந்து விடவே கூடாது. யாரும் இல்லையேன்னு கஷ்டப்படாத, அவர் இருக்கிற வரைக்கும் யாரும் உனக்கு தேவை. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா சொல்லுவார், ஆண்டவர் அவர்களின் அழுகுரலை கேட்டார். எப்படி? ஆண்டவர் அவர்களின் அழுகுரலை கேட்டார், அவர்கள் விடும் கண்ணீரை பார்த்தார், பார்த்து அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை கேட்டார்.
இதெல்லாம் ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும், மனிதனால் செய்ய முடியாது. எனவே அனைத்தையும் செய்யக்கூடிய அவருக்கு நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, 75 சென்ட் நிலம் யாருக்கு? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு போ. வேற எந்த செய்தியும் மனசுல வேணாம். உனக்கு பட்டா போட்டு ஒரு ஆற்று கொடுத்துருக்கிறார், அது 1 ஏக்கர். அதுல 75 சென்ட் யாருக்கு? 5 சென்ட் யாருக்கு? வீட்டுக்காருக்கு. 5 சென்ட் யாருக்கு? பிள்ளைங்களுக்கு. 5 சென்ட் யாருக்கு? உனக்கு. 5 சென்ட் எது? எனக்கு. இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா 75ல மட்டும் கை வைக்காத. இந்த 25ல கை வச்சு பூந்து விளையாடு, அதை பத்தி நான் கவலைப்படல. இந்த 75ம் இறைவனுக்கு சொந்தமானது. அவரை நல்ல மனசுல தாங்கிட்டு போங்க, அவர் உங்களை தாங்கி வழி நடத்துவார். இப்பொழுது அனைவரும் நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொள்வோம். இறைவனிடம் ஜெபிக்க வேண்டியது எசேக்கியே சொல்லிக் கொடுத்த ஜெபம். இறைவா, உன் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேனே, உனக்கு தெரியாதா? உன் மீது அன்பு வைத்திருக்கிறேனே, அது உனக்கு புரியாதா? அப்படின்னு மட்டும் கேளுங்க, தெய்வம் அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார். யாரையாவது தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு ஆடிக்கிட்டு கிடந்தீங்கன்னா அவங்களுக்கு 5 சென்ட் கொடுத்துருங்க. புரியுதா? அது யாராவது, நான் அதெல்லாம் வேணான்னு சொல்ல, அவங்களுக்கு 5 சென்ட், கடவுளுக்கு மட்டும் 75 சென்ட் கொடுத்துட்றீங்களா?